வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் மூடில் முடிஞ்சிருக்கு. ஒரு 91 பாயிண்ட் பாசிட்டிவ் மூடில் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 234 புள்ளி உயர்ந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி வந்து ஒரு 91 பாயிண்ட்டுகள் வந்து அதிகரித்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கும் இந்த ரேலி தொடர்ந்தாலும் தொடரலாம். ஒரு 100 புள்ளிகள் ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எப்பப்போலாம் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்குதோ, என்னென்ன பங்குகளை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களோ, அப்போ அந்த பங்குகள் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கொடுத்தது அப்படின்னா அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் வரும் பிப்ரவரி 1 பட்ஜெட் சீசன் வரைக்கும் அப்பப்போ மார்க்கெட் வந்து இறங்கி ஏறலாம். ஸோ நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது ஒரு சில பங்கு வாங்குகிறோம். அப்போ அந்த பங்கு வந்து வாங்கும்போது வாங்கினதுலேருந்து ஒரு 10-15% லாபம் கொடுக்குதா, அப்போ அந்த டைம் பார்த்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்னும் ஏறட்டுன்னு விட்டு வச்சிங்கன்னா உங்களோட லாபம் வந்து திரும்ப அது இறங்கிடும். திரும்ப நீங்கள் வாங்கினவர்கள் கம்மியான எப்போல்லாம் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த ஒரு மாதம், அதுக்கு அடுத்த மாதத்தோன்னா விட்டு வச்சுக்கணும். ஒரு 20% வரைக்கும் நம்ம போய் புக் பண்ணலாம் அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ள வரலாம். இப்போ உள்ள ஒரு சூழ்நிலை வந்து சந்தையோட சூழ்நிலை வந்து அது மாதிரி இருக்குது. எப்போ இறங்கும் எப்போ வந்து ஏறும் அப்படின்றத வந்து ஒரு அந்த வாலடைலாக இருக்கிறனால நீங்கள் வந்து அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். நம்ம சந்தை போக்குக்கு நம்ம போகிறது நமக்கு நல்லது இல்லையா, அதுதான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 23,707 லாஸ்ட்டாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. 91 புள்ளிகள் வந்து அதிகரிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து 2076 பங்குகள் ஏறி இருந்தது. டிக்ளைன் வந்து 751 பங்குகள் வந்து டிக்ளைன், அதாவது இறங்கிய பங்குகள். 72 பங்குகள் வந்து இன்னைக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் வேண்டி அதே இது ரேஞ்சில் இருந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் அதிகரிச்சு 1491 கோடி இன்னைக்கு விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 1490 கோடி விற்றுருக்காங்க. நம்ம டிஎஸ் தான் இன்னைக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. 1616 கோடி கூட டிஎஸ் பை பண்ணியிருக்காங்க. அதே 52 ஹை ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 47 ஸ்டாக்ஸ் வந்து 52 வாரம் உச்சநிலை தொட்டிருக்கு. அதே மாதிரி இறங்கிய பங்குகள் பார்த்தீங்கன்னா 52 வார கீழே நிலை எட்டிய பங்குகள் பார்த்தீங்கன்னா 71 பங்குகள் இன்னைக்கு வந்திருக்கு. அப்பர் சர்க்யூட் ஸ்டாக்ஸ் வந்து 113, லோயர் சர்க்யூட் ஸ்டாக்ஸ் வந்து 161. இன்னைக்கு முக்கியமாக ஏறின பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈகோனெக்ஸ் இந்தியா டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம். இது வந்து 20% ஏறி இருக்கு. இதை பற்றி இன்னைக்கு மார்னிங் ஒரு இதில் போட்டிருந்தேன். ஸோ நம்ம வந்து இது சின்ன இது எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஏன் ஏறிச்சு அப்படின்னு காரணமே தெரியாமல் ஏறி இருக்கு அந்த பங்கு. உங்களுக்கு அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இந்த பங்குகள் பக்கம் போகலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுதா, சுத்தமாக ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக்கே கிடையாது. ஆனால் எஃப்ஐஎஸ் கிட்ட இந்த ஸ்டேக் இருக்குது. 30% கிட்ட எஃப்ஐஎஸ் ஸ்டேக் இருக்குது. டிஎஸ் கிட்ட ஒரு 5% ஸ்டேக் இருக்குது. ஆனால் இவங்க வந்து உசிருக்காங்க. ஏன் உசிருக்கான்னு தெரியல. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பங்குகள் பப்ளிக் கிட்ட தான் ஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் ரிசர்வில் கேஷ் வச்சுருக்காங்க. 4440 கோடி வச்சுருக்காங்க. 360 கோடி டெப்ட் இருக்குது. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எப்படி வந்துருக்கு பாருங்கள். 1301, 1736. ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சேல்ஸ் 2022 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1445 கோடியாக இருக்குது. 2023 சேல்ஸ் 587 கோடியாக இருக்குது. இதில் வந்து 2024 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 414 கோடியாக இருக்குது. ஒரே நிமிஷம். ஸோ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பாருங்களேன். லாஸ்ட் நான் 3 வருஷமாக 137 கோடி மைனஸ். அதே மாதிரி 608 கோடி மைனஸ், 1038 கோடி கடைசி 2024 1030 கோடி மைனஸ் காமிச்சிருக்காங்க. இந்த வருஷமும் இது மைனஸில் தான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பங்குகள் ஏன் ஏறுதுன்னு சொல்லி தெரியல. எல்லாரும் வந்து இந்த ஒரு பங்கு ஏறிச்சு அப்படின்னா அது பின்னாடியே போகிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை. அந்த காரணம் தெரியாமல் போய் விழுந்தீங்க அப்படின்னா எங்கேருந்து உழுதோ அங்கேருந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கையில் அந்த பங்குகள் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதனால் அந்த பங்குகள் பக்கம் போகிறத வந்து நமக்கு அந்த பங்குகள் வாங்கணும் அப்படின்னா அது நமக்கு இது ஓகேவா அப்படின்றத பார்த்துட்டு இது பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்பந்தனா ஸ்கூட்டி ஒரு 19% ஏறி இருக்குது. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் 15% ஏறி இருக்குது. ஏஜிஸ் லாஜிஸ்டிக் இது நல்ல பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்கு 15% கிட்ட ஏறி இருக்குது. நேற்று கூட ஏறி இருந்து இன்றைக்கி ஏறி இருக்குது. கொஞ்சம் இந்த பங்குகள் வாட்ச் பண்ணலாம். பாரஸ் டிஃபென்ஸ் ஒரு 10% ஏறி இருக்குது. வக்ராஞ்சி 9% ஏறி இருக்குது. லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் 8.4% ஏறி இருக்குது. ஜெயின் இரிகேஷன் 8%, இன்டெலெக்ட் டிசைன் 7%, அரவிந்த் 7% ஏறி, காவேரி சிட்டி 7% ஏறி இருக்குது. ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ் 7% ஏறி இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பட்ஜெட் வருது.
அதாவது ஃபெர்டிலைசர் ஸ்டாக், கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபெர்டிலைசர் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும். அது நீங்கள் எந்தெந்த பங்குகள் அப்படின்றத பார்த்து வாட்ச் பண்ணிங்கன்னா பிடிக்கலாம் அந்த பங்குகள்லாம். அது இபிஎல் வந்து ஒரு 7% இருக்குது. விஜயா லாஜிஸ்டிக்ஸ் விஜயா டயக்னாஸ்டிக் ஒரு 7% இருக்குது. ஏஜி கிரீன் பேக் 7% இருக்குது. இந்த ஏஜி கிரீன் பேக்கை பற்றி நேற்று பேசும்போது நேற்று வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன். ரொம்ப நாள் ஏறி இந்த பங்கு நேற்று இறங்கியிருக்கு அப்படின்னு. இன்றைக்கி அது திரும்ப வந்து இறங்கின பங்கு திரும்ப 7% ஏறி இருக்குது. வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் 7% ஏறி இருக்குது. பயோகான் ஒரு 6% ஏறி இருக்குது. பயோகான் ரொம்ப நாளைக்கு பிறகு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே ஒரு 250 ரூபாலேருந்து ஒரு 300 ரூபாக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ தான் 350 ரூபா ரேஞ்சுக்கு வந்து 350 ரூபா இது பண்ணிச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி வந்து ஒரு 382 ரூபா 400 ரூபாய்க்கு மேலே பயோகான் போச்சு அப்படின்னா அது ஒரு ரேலி நல்லாயிருக்கும். அதுக்கும் ஆமி ஆர்கானிக்ஸ் அதுவும் ஒரு 7% ஏறி இருக்குது. ஜஸ்டைல் ஒரு 6% ஏறி இருக்குது. எடல்விஸ் ஒரு 6% ஏறி இருக்குது. ஒரு 6% ஏறி இருக்குது. அப்புறம் வந்து அசோகா பில்கான், ஸோ இது 5% ஏறி இருக்குது. இது வந்து நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அசோகா பில்கான். அதே மாதிரி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி, இதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இவங்க வந்து இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் இவங்க. இந்த பங்கு வரும் சீசனில் இந்த பங்கு நல்லாயிருக்கும். இந்தியா மார்ட் ஒரு 5% இருக்குது. ஜி என்டர்டைன்மெண்ட் ஒரு 5% ஏறி இருக்குது. தானி சர்வீசஸ் ஒரு 5% இருக்குது. ரெட்டிங்டன் 5% ஏறி இருக்குது. இந்த ரெட்டிங்டன் எஃப்ஐஎஸ் கிட்ட இருக்கிற அதிகமான ஸ்டேக் உள்ள ஹோல்டிங் உள்ள பங்குகள் அப்படின்னா ரெட்டிங்டன் தான். எஃப்ஐஎஸ் கிட்ட அதிகமான ஸ்டேக் இருக்கிற ஒரு பங்கு. ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா 205 ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்குது. ஒரு லாங் டைம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெட்டிங்டனை கவனிக்கலாம். அம்பர் என்டர்பிரைசஸ் ஒரு 5% ஏறி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏறின பங்கு. டேட்டா மேட்டிக்ஸ் ஒரு 5% இருக்குது. போரோசில் ரெனியூவபிள்ஸ் ஒரு 5% இருக்குது. முதல் தர பங்குகள். இது இரண்டாம் தர பங்குகள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லிஸ்டிங் ஆன பங்கு இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட்னு சொல்லி ஒரு லிஸ்டிங் ஆன ஒரு பங்கு ஒரு 26% கிட்ட இன்னைக்கு ஏறி இருக்குது. அது லிஸ்டிங் ஆன ப்ரைஸ்ல இருந்து. அதே மாதிரி குளோபல் டெக் 19% ஏறி இருக்குது. கோல்டைம் இன்டர்நேஷனல் ஒரு 18% ஏறி இருக்குது. கெல்டன் ஒரு 16% ஏறி இருக்குது. புரூஷிஸ் ஒரு 13% ஏறி இருக்குது. மஸ்தா ஒரு 13% ஏறி இருக்குது. சிந்து ட்ரேட் லிங்க்ஸ் ஒரு 12% ஏறி இருக்குது. டிஎஸ்சி இந்தியா ஒரு 12% இருக்குது. போதி ட்ரீட்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு விம்டா லேப்ஸ், பாலகிருஷ்ணா பேப்பர், கர்மா எனர்ஜி, ஓரியன்ட் டெக்னாலஜி யார் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு 400 ரூபாலேருந்து 400 ரூபா கிட்ட ஒரு 390 ரூபாலேருந்து 200 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ரேலி ஆயிருக்கு. நாங்கள் லாங் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து சீசனில் பார்க்கணும். அது ஓரியன்ட் டெக்னாலஜியை. எக்ஸ் குளோபல் இன்ஃபோடெக், ஜென்சிஸ் இன்டர்நேஷனல் கார்பரேஷன், மேரத்தான் நெக்ஸ்ட், மெகாஸ்டார் ஃபுட்ஸ், லாய்ட்ஸ் என்டர்பிரைசஸ் டெக்னாலஜிஸ், மங்களம் குளோபல், ஒன் மொபிக் சிஸ்டம் 9.5% இருக்கு. நாளைக்கு இந்த பங்கு இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு வந்து Q3 ரிசல்ட் வந்து லாஸ்ட்ல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி லாஸ்ட் மேக்கிங் கம்பெனி. இன்னைக்கும் வந்து இந்த லாஸ்ட்ல தான் காமிச்சிருக்காங்க. இந்த பங்குகள் வச்சிருக்காங்க, கவனமா இருக்கிறது நல்லது. டோனியர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 9%, மோஷல் கிரீன் 8% ஏறி இருக்கு. காஸ்மோ ஃபர்ஸ்ட், இன்னோவா திங்க் லேப்ஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு உதயகுமார் இன்ஃப்ரா, விஷால் மெகாமார்ட் வந்து ஆஃப்டர் ஐபிஓ லிஸ்டிங் பிறகு இன்னைக்கு தான் ஒரு ரேலி 8% ரேலி கொடுத்துருக்கு. இந்திரபிரஸ்தா மெடிக்கல், பிடிசி இண்டஸ்ட்ரீஸ், ராஜ்ரதன் குளோபல், மனோஜ் வைபவ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏறின பங்குகள். தங்கமல் ஜுவல்லரி, இந்தியன் விம் பைப்ஸ், பெட்முதா, இன்வென்ச்சர் நாலேஜ், ஆர்த்தமெடிஸ் மெடிக்யூர், டாக்டர் அகர்வால், டாக்டர் இண்டோரம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏறின பங்குகளாக இருக்கு. ஸோ அதே மாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் வந்து இன்னைக்கு வந்து ஓஎன்ஜிசி வந்து நிஃப்டியில் வந்து ஒரு பெரும் பகுதியை இது பண்ணியிருக்கு. ஒரு 4% கிட்ட ஏறி இருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3% ஏறி இருக்கு. HDFC லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25% ஏறி இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து வர பட்ஜெட்டில் வந்து ஏதாவது வந்து ஒரு சலுகை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி நேஷனல் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ், இன்னும் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம எனர்ஜியில் ட்ரேட் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து வரும் வாரங்களில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொஞ்சம் கவனிங்க. இன்சூரன்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி, இதெல்லாம் வந்து இந்த ரயில்வே, டிஃபென்ஸ் செக்டர், இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட் பேஸ்ட் நியூஸில் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு ஹைக் கொடுக்கும், எப்படி ஹைக் கொடுக்குன்னு நமக்கே தெரியாது. இதில் அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து நேற்று ஒரு 5 ஸ்டாக் சொல்லியிருந்தோம். ஒரு என்னென்ன ஸ்டாக் இருந்தால் மேங்களூர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா.
இந்த ஸ்டாக்ஸ்லாம் நேற்று ரொம்ப நல்லாவே இறங்கியிருந்து திரும்ப இன்னைக்கு இறங்கி இருக்குது. 3.5% ஏறி இருக்குது. கிம்ஸ் ஒரு 2.5% ஏறி இருக்குது. எஃப்எஸ்ஐ ஒரு 4.5% ஏறி இருக்குது. சீக்வெண்ட் ஒரு 2% ஏறி இருக்குது. பாரதீப் ஒரு 3.5% ஏறி இருக்குது. ஸோ இது வந்து நேற்று நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத வாட்ச் பண்ணுறதுக்காக சொன்னேன் இப்போ இந்த ஸ்டாக்ஸ். அதுக்கு பிறகு வந்து ஐபிஓ பற்றி ஒரு இது வந்திருக்கு. அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். போன வருஷம் வந்து ஐபிஓ வந்து 90 மெயின் போர்டு ஐபிஓ வந்து 90 ஐபிஓ வந்திருக்கு இது வரைக்கும். அதாவது போன வருஷத்தில் வந்து ஐபிஓ 90 ஐபிஓ. லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 18 ஐபிஓ வந்து நெகட்டிவ் லிஸ்டிங் வந்து ஆயிருக்கு. அது ப்ரைஸ் பேண்ட் கொடுத்ததை விட கம்மியான ப்ரைஸில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஆவரேஜ் நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 8% -8% வந்து ஆவரேஜாக நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. பாசிட்டிவ் லிஸ்டிங் வந்து 72% வந்து 72 ஐபிஓ வந்து பாசிட்டிவ் இதில் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. ஆவரேஜ் பாசிட்டிவ் ரிட்டர்ன் ஆன் லிஸ்டிங் அப்படி பார்த்தீங்கன்னா 39.61% வந்து ஆவரேஜாக வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. லிஸ்டிங் ஆன ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐபிஓஸ் வித் பாசிட்டிவ் ரிட்டர்ன் ஸ்டில் டேட், அதாவது இது வரைக்கும் ஐபிஓ வந்து லிஸ்டிங் ஆனதுலேருந்து பாசிட்டிவாக இருக்கிறது 65 ஐபிஓ வந்து இது பாசிட்டிவில் இருக்குது. ஆவரேஜ் பாசிட்டிவ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டில் டேட்டில் 64% வந்து ஆவரேஜாக வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஐபிஓ வித் நெகட்டிவ் ரிட்டர்ன் ஸ்டில் டேட், அது இது வரைக்கும் நெகட்டிவ் ஐபிஓ வந்த பிறகு நெகட்டிவாக ஆனால் ஐபிஓ பார்த்தீங்கன்னா 25 ஐபிஓ வந்து இது வரைக்கும் நெகட்டிவில் இருக்குது. ஆவரேஜ் நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 16% இருக்குது. அதே மாதிரி ஐபிஓ வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் ஆஃப்டர் நெகட்டிவ் லிஸ்டிங், நெகட்டிவ் லிஸ்டிங் கொடுத்த பிறகு பாசிட்டிவாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக் எத்தனைன்னு பார்த்தோன்னா 5 ஸ்டாக் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ஐபிஓஸ் கிவன் நெகட்டிவ் ரிட்டர்ன் ஆஃப்டர் பாசிட்டிவ் லிஸ்டிங். லிஸ்டிங் ஆகும்போது பாசிட்டிவ் லிஸ்டிங் ஆகிட்டு இப்போ வந்து மைனஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா 12 ஐபிஓ வந்து இது வரைக்கும் அப்படி ஆகிட்டு இருக்கு. அதாவது 2024 ஒரு பெஸ்ட் ஐபிஓ ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு லிஸ்டிங் இது வரைக்கும். அதே மாதிரி ஒஸ்ட் ஐபிஓ அப்படின்னு 2024 எடுத்துனா பாப்புலர் வெஹிக்கிள்ஸ். அதே மாதிரி பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் என்ன கம்பெனி அப்படின்னா மாருதி கார் இருக்கு இல்லையா, அவங்களுடைய சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுற ஒரு இதுதான் பாப்புலர் வெஹிக்கிள்ஸ். ஐபிஓஸ் கிவன்ஸ் மோர் தென் 100% லிஸ்டிங்கில் வந்து 100% மேலே லிஸ்டிங், அதாவது ப்ரைஸ் பேண்ட் கொடுத்ததுலேருந்து அதிகபட்சம் 100, அதாவது 100% தாண்டிய லிஸ்டிங் கொடுத்த கம்பெனிஸ் பார்த்தா ஒரு 12. ஐபிஓ கிவன் மோர் தென் 50% அப்படின்னு கொடுத்தது 99%, அதாவது 16 ஐபிஓ வந்து 99% ரிட்டர்ன் கொடுத்து 50% மேலே ரிட்டர்ன் கொடுத்தது இது. ஐபிஓ கிவன் மோர் தென் 0 to 49% கொடுத்தது ரிட்டர்ன்ஸ் கொடுத்து 37 ஐபிஓ வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஐபிஓ பற்றி 2024 ஐபிஓ வந்து பற்றி ஒரு சஜஷன் வந்திருக்கு. அதே மாதிரி ஐபிஓ வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகிற ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. 9ஆம் தேதி 2 ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. 10ஆம் தேதி ஆகுது. இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து ஒரு 8 ஐபிஓ வந்து இருக்குது. அதில் மெயின் போர்டு ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஒரு 3, எஸ்எம்இ ஐபிஓஸ் ஒரு 5 இருக்குது. அதுக்கடுத்து வந்து 10ஆம் தேதி ஓப்பன் ஆகிற இது வந்து ஐபிஓஸ் 2 இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் அப்படின்றதுல ஐபிஓ வந்து 290 ரூபா வந்து ப்ரைஸ் பேண்டு, 210 ரூபா வந்து உங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ இது வந்து ரயில்வேக்கு வந்து இந்த கவாச்சின்னு சொல்லி சேஃப்டி சிஸ்டம் கொடுக்குற ஒரு கம்பெனி. இது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கிடைச்சா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இது. அதே மாதிரி டெல்டா ஆட்டோ கார்ப், இது வந்து என்எஸ்சி எஸ்எம்இ ஐபிஓ, இதுக்கு வந்து ஒரு 110 ரூபா வந்து ப்ரீமியம் இருக்குது. அதே மாதிரி பிஆர் கோயல் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்இ ஐபிஓக்கு வந்து 45 ரூபா வந்து ப்ரீமியம் இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் அப்படின்றதுக்கு ஒரு 93 ரூபா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. இதெல்லாம் மெயின் போர்டு ப்ளஸ் எஸ்எம்இ ஐபிஓ. அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது நம்ம இதில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னென்ன நியூஸ் பேஸ் என்னென்ன முக்கியமானதெல்லாம் வந்து நம்ம தகவல்கள்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.